ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமகா. சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணிதம் படி போன ஆண்டே நமக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டது. இப்போ இந்த ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட 8:24 காலை மணியளவில் பெயர்ச்சி ஆகிறார். திருக்கோயில்கள் அப்படின்னு சனி பகவானுடைய பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநள்ளாறு மற்றும் குச்சனூரில் பெயர்ச்சி ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பு வருகின்ற மார்ச் மாதங்க. இதை நம்ம எல்லாருமே கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு கிரகம் மாதமாகவும் வருடக்கோள்களாகவும் பெயர்ச்சி அடையும். இது கோச்சாரம். நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்களுடைய அமைப்பில் சேருது, பாவகத்தில் எந்த பாவகத்தில் அமையுது அமருது, இதெல்லாம் நம்ம வச்சு பலாபலன்னு சொல்லுவோம். பாரம்பரியமாக 20 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கோயமுத்தூரில் கிருஷ்ணவேணி தமிழ்நாட்டில் அகில உலக தமிழ்நாடு ஜோதிட பேரவை அப்படின்னு மகளிருக்காகவே நம்ம அமைப்பு உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ 3 மாநாடு 32 கருத்தரங்கம், நேரடி கருத்தரங்கம்லாம் நடத்தி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சுவாசமாக ஒரு பாரம்பரியமிக்க நம்ம ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்ருக்கோம். எண்கணிதம், வாஸ்து, நியூமராலஜிங்கிறதும் நம்ம சக்ஸஸுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க. முகம் பார்த்து ஃபேஸ் ரீடிங் சொல்லக்கூடிய பிரசன்னம், சோழி பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், அதே போல் ரொம்ப விசேஷமானது. பிரசன்னம்ங்கிறது எப்படின்னா உடனடியாக அந்த பிரசன்னத்தை நம்ம கேட்டுக்கிறது. அந்த நொடி இந்த நாள் மட்டும் நமக்கு நடக்கக்கூடிய விசேஷத்தை நம்ம உடனே கேட்டுக்கலாம். நல்லது கெட்டது எல்லாமே கலந்துக்கிறதுக்கு பிரசன்னம் ரொம்ப துல்லியமாக சொல்லப்படும். ஸோ உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கெல்லாம். இப்படி சனிப்பெயர்ச்சி நமக்கெல்லாம் எப்படி பலாபலனை தரும்? கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயரக்கூடிய சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் துல்லியமாக நம்ம சொல்கிறோம். எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சனி பகவான் மார்ச் மாதம் பெயர்ந்தாலும் கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்னாடியே அவருடைய பலாபலனை சொல்லக்கூடிய அமைப்பிலையும் அவருடைய விசேஷங்களை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு மைனஸ் ப்ளஸ் இரண்டுமே நமக்கு கலந்து கொடுக்கக்கூடியவர் தான் தொழில்காரகர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான். அவரை பற்றி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி நேயர்களே, கம்யூனிகேஷன், இரட்டை குணம், என்ன பண்ணலாம், எனக்கு உண்மையாலுமே நடக்குமா மேடம் அப்படிங்கிற பல சந்தேகம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த துறைக்கு போனாலும், எந்த விசேஷம், எந்த விஷயம் எல்லாத்துலேயும் முன்னுதாரணம், அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, அப்படியே அவங்க எந்த விஷயத்தை நீங்கள் தான் அதில் அப்படியே லகியமாகிறது. எப்படின்னா அப்படி ஒன்றிணைந்துறது. அது உங்ககிட்ட மட்டும்தாங்க. 80% சூப்பர். ஏன்னா கருமச்சனி 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் மீனத்தில் உங்களுக்கு எப்படின்னா பல தொழில் விஷயமான மாற்றத்தை கொடுப்பார். அதை ஃபஸ்ட்டு கவனத்தில் எடுத்துங்க. இன்போர்ட், எக்ஸ்போர்ட், வெளிநாடு, உள்நாடு, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலதிபராக இருந்து செய்யக்கூடியது ஃபஸ்ட்டு நல்லா கேட்டுக்குங்க. வேலையாள் கூட, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலையாள், தொழிலாளி கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இனி வரும் காலங்க. மார்ச்லேருந்து பாருங்கள், 10 பேருங்கிறது 5 பேர் 20 பேர் அப்படியே எல்லாம் மோதுவீங்க பிஸ்னஸில். அந்த அளவுக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமருது. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவானும் குரு பகவான்லாம் நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்போ தான் அந்த தொழில் எப்படி இந்த கோச்சார கிரகம் வரும்போது முன்னேற்றத்தை கொடுக்குது. ஸ்பெஷலாக நம்ம என்ன ஜெயிக்கலாம், புதுமையாக என்ன கண்டுபிடிக்கலாம், எந்த துறையில் இருந்தாலும், விளையாட்டு துறையாக இருந்தாலும், ஆன்மீகத்துறை, அரசியல், எல்லாமே சக்ஸஸ். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை ஜாக்கிரதையாக வாட்ச் பண்ணிக்கணும். அதை கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த அசால்ட்டுத்தனம் அப்புறம் பார்த்துக்கலாம்
அப்படிங்கிற விஷயங்களை உங்ககிட்ட இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். சுறுசுறுப்பாக நம்ம வேலை செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா 8க்கும் 9க்கும் உடையவர், புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய விஷயங்கள் 10ஆம் இடத்துக்கு மீனத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் தொழில் அமைப்பை எல்லாம் உயர்வை கொடுப்பாருங்க. திருமண தடை நீங்கும். ஏன்னா பாவ கிரகம்னு சொல்கிறோம், இவர் தான் ஜீவன கிரகமாக சொல்கிறோம். சாப்பாட்டுக்கு யார் வழிவகுப்பார்னா தொழில்காரகரான சனி பகவான் தான். அப்பேற்பட்ட உங்களுக்கு நட்பல்லவா. இப்போ மிருகஷீரிடமாக இருக்கட்டும், புனர்பூசமாக இருக்கட்டும், திருவாதிரையாக இருக்கட்டும், எல்லா நட்சத்திரத்துக்கும் நட்பை கொடுக்கக்கூடிய இடம் மிதுனம். சமரசம், எதாக இருந்தாலும் சமரசம் பார்த்துக்கலாங்க. அற்புதமான விஷயங்கள். இனிமேல் நல்ல வேகமாக பேசுவீங்க. யோசிக்கக்கூடிய தன்மைகள் இனிமேல் உருவாகும். ஒரு முதன்மைத்தன்மை வரும். பிரான்ச்சஸ், கிளை வச்சு அமைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் மிதுனத்துக்கு. பயம் வேண்டாம். குருவும் 2ஆம் இடத்துக்கு போகும்போது ஜூன்லேருந்து பட்டைய கிளப்புங்க. 2.5 வருஷம் அல்லவாங்க சனி பகவான். அதனால் நீங்கள் தைரியமாக இருந்து உங்களுடைய செயல்கள் சில விஷயங்களை நல்ல கட்டம் போட்டு திட்டம் போட்டு செயல்பட்டிங்கன்னா மிதுனம் படிப்படியான உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் அமர்கிறார். உடம்பு தொந்தரவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியாயிருங்கணுமே, அது தெரிஞ்சுக்கணும். வயிறு சம்மந்தமாக, கால் சம்மந்தமாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் வீடு, வண்டி, வாகனம், யோகம் உண்டுங்க. வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. இஎம்ஐ கட்டினா கட்டலாம், பயப்பட வேண்டாம். எல்லாமே பண வரவு உண்டுல்லவா, சரிங்களா? நல்ல சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும். அதனால் நீங்கள் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுங்க. குருவாக ஜீவ சமாதின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் போயிட்டு உங்கள் கையால் சனிக்கிழமை என்ன வேணாலும் உங்களால் என்ன முடியுதோ அதை அன்னதானம் பண்ணிட்டு வாங்க, அல்லது அன்னதானத்துக்கு உங்கள் கையால் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இன்னும் சூட்சுமமாக சொல்லணும்னா உங்கள் தசாபுத்தி அதற்கு தகுந்தாப்பில் இந்த காய்கறிகள், இந்த சாதம் வாங்கி கொடுங்கன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஒரு ஜாதகம் பார்த்துக்குங்க. சிறப்பான அமைப்பை 2.5 வருஷம் நீங்கள் பயணிக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.